ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டிவைன் லைட் டேரோ சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரீடிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். 5/5 போர்ட்டலில் நம்ம எனர்ஜி எப்படி இருக்குன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். மே மாதம் 5ஆம் தேதி நமக்கு 5/5 போர்ட்டல் வருது. உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களையும் வளர்ச்சியையும் இந்த போர்ட்டல் கொண்டு வரப்போகுதுன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை மே மாதம் 5ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் பார்க்குறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு லக் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை இந்த வீடியோ மூலமாக சொல்கிறாங்க. அது என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். மே மாதம் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு சங்கடகர சதுர்த்தி வருது. இந்த நாளில் விநாயகருக்குரிய வழிபாடுகளை செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய நாள் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி. அந்த வகையில் முதல்ல நம்ம எல்லாருக்கும் விநாயகர் என்ன பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா பைல் 1, பைல் 2, பைல் 3ன்னு சொல்லி 3 பைல் ரீடிங் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஸ்க்ரீனில் உங்களுக்கு இமேஜ் தெரியும். பர்பிள் கலரில் ஒரு கிறிஸ்டல் இருக்கும், அடுத்ததாக க்ரீன் கலர் கிறிஸ்டல் இருக்கும், அதே மாதிரி ஆரஞ்சு கலரில் ஒரு கிறிஸ்டலும் டேரோ டெக்கும் இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ இல்லை எந்த கிறிஸ்டல் பிடிச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி பையில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. ரிலாக்ஸ்டாக உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்து நீங்கள் இந்த பைல் செலெக்ஷனை பண்ணிக்கோங்க. இது ஜென்ரல் ரீடிங். சப்போஸ் நீங்கள் எடுத்த பைல் ரீடிங் உங்களுக்கு பொருத்தமாக இல்லாமல் போச்சுன்னா கவலைப்பட வேண்டாம். அடுத்த பைல் ரீடிங்கை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த 5/5 போர்ட்டல் உங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையுமே ஒரு புதிய கதவை திறக்கட்டும். வாங்க முதல்ல விநாயகரோட பிளஸ்ஸிங்ஸ் நமக்கு என்ன வந்திருக்குன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த 5/5 போர்ட்டல்ல விநாயகர் நமக்கு என்ன பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். வாவ், சூப்பரான பிளஸ்ஸிங்ஸை விநாயகர் நமக்கு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு இந்த ரீடிங்கில் நம்ம எல்லாருக்கும் விநாயகர் பொதுவான செய்தியாக கொடுத்துருக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ். இந்த 5/5 போர்ட்டல் நேரத்தில் விநாயகர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக நீங்கள் உடல் அளவுலையோ மனசளவுலையோ ஏதோ ஒரு சோர்வை சந்திச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அந்த தடைகள் எல்லாமே இப்போ நீங்க போகுது. இந்த கார்டு மூலமாக விநாயகர் நமக்கு 3 முக்கியமான விஷயங்களை சொல்கிறாரு. அது என்னன்னு இப்போ ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல நம்ம ஆற்றல் திரும்புதல், அதாவது நம்ம எனர்ஜி நமக்குள்ள வர்றது. இந்த சங்கடகர சதுர்த்தி அது மட்டும் இல்லாமல் இந்த 5/5 போர்ட்டலோட எனர்ஜி ஒன்னா சேர்ந்து நம்ம உடல்ல ஒரு புதிய புத்துணர்ச்சியை கொண்டு வரப்போகுது. நம்ம உடம்புலையும் மனசுலையும் இருந்த தேக்க நிலை முடிவுக்கு வரப்போகுதுன்னே சொல்லலாம். சுறுசுறுப்பான ஆற்றல் நம்ம வாழ்க்கையில ஆரம்பமாக போகுது. அடுத்ததா 2வது மன தெளிவு. உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க, உங்க மன ரீதியான குழப்பங்களும் அச்சங்களும் விலகி ஒரு அமைதியான சூழல் உருவாக போகுதுங்கிறத விநாயகர் இந்த கார்டு மூலமா சொல்றாரு. அடுத்து 3வது முக்கிய விஷயம் செல்ஃப் கேர், அதாவது சுய கவனிப்பு. இன்னைக்கு நம்ம எல்லார்கிட்டையுமே மிஸ் ஆகிறது இந்த செல்ஃப் கேர் தான் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் நிறைய எஃபர்ட் போடுவோம், நிறைய கேர் பண்ணுவோம், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்போம். ஆனால் நம்மளை நாம் கேர் பண்ணுறோமான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் அதை கவனிக்கிறதுக்கு, அதாவது நம்மளை கவனிக்கிறதுக்கு தவறிடுறோம். அந்த மெசேஜை தான் இங்கே விநாயகர் கொடுத்துருக்காரு. உங்கள் உடம்பு உங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்கள் கவனிக்க வேண்டிய நேரம் இது. பிரபஞ்சம் உங்க ஆரோக்கியத்துல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதனால செல்ஃப் கேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கிற மெசேஜையும் இந்த விநாயகர் கார்டுல நான் பார்க்குறேன். நீங்க எதை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு இந்த 5/5 போர்ட்டல் ஒரு மிகப்பெரிய மருந்தா உங்களுக்கு அமைய போகுது.
இந்த ஆரோக்கியமான மாற்றத்தை வரவேற்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஐ ஆம் ஹெல்த்தி அண்ட் பிளஸ்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்போ விநாயகரோட பிளஸ்ஸிங்ஸ் நாம பார்த்தாச்சு. அடுத்ததா 3 பைல் ரீடிங்கையும் இப்போ நாம பார்க்கலாம். பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த போர்ட்டல் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுதுன்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். பைல் 1 செலக்ட் பண்ணவங்க பைல் 1ன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காம டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த போர்ட்டலில் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கார்டு ரிவர்ஸ்டாக வந்திருக்கு. ஈகோக்கான கார்டு தான் ரிவர்ஸ்டாக வந்திருக்கு. உங்கள் கரண்ட் எனர்ஜி பார்க்கும்போது நீங்கள் இப்போ ஒரு பெரிய விடுதலையை நோக்கி நகர்ந்து போய்கிட்டு இருக்கீங்க. உங்களை கட்டி போட்டிருந்த பயங்கள், எதிர்மறை எண்ணங்கள், ஓவர் திங்கிங், அது மட்டும் இல்லாமல் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது என்னால் முடியாது, என்னால் எதுவுமே செய்ய முடியல, இந்த மாதிரியான மனப்பான்மையிலிருந்து நீங்கள் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு தவறான பிணைப்பு இல்லைனா அடிமைத்தனமான சூழல்ல இருந்து உங்கள் சோல் இப்போ சுதந்திரமாக சுவாசிக்க தொடங்கி இருக்கு. அதாவது பைல் 1 செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு பொருந்தாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு நபராக கூட இருக்கலாம். அங்கே இருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹிடன் பிளாக்கேஜ் பார்க்கும்போது உங்கள் ஆழ் மனசில் ஒரு தயக்கம் இருக்கு. ஒரு பழைய விஷயம் முடிவுக்கு வந்துருச்சு, ஆனால் அந்த முடிவை ஏற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் இன்னும் முழுமையாக தயாராகலைன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய வெற்றி கதவு உங்கள் முன்னால் இருக்குது. அதை திறக்கிறதுக்கு நீங்கள் தயங்க வேண்டாங்கிற மெசேஜை இந்த கார்டில் நான் பார்க்குறேன். அடுத்ததா இந்த 5-5 போர்ட்டல் உங்களை ஒரு குவின் எனர்ஜிக்கு மாற்ற போகுது. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ராணியாக இருக்க போகிறீங்க. அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, குடும்பத்தில் சந்தோஷம், அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய திறமை உங்களுக்கு கிடைக்கும். என்னால் முடியுங்கிற நம்பிக்கை இந்த 5-5 போர்ட்டல் உங்களுக்கு கொடுக்க போகுது. நீங்கள் விதைச்ச விதைகள் இப்போ அறுவடைக்கு தயாராயிருச்சு. நீங்கள் என்னால் முடியுங்கிற நம்பிக்கையோடையும் ஒரு பக்குவத்தோடையும் ஆக்ஷனில் இறங்க போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் அளவுக்கு அதிகமாக உணர்ச்சி வசப்படுறது, அப்படி இல்லைன்னா மற்றவங்களுக்காக உங்களையே வருத்திக்கிறது, இந்த குணம் உங்களுக்கு இருந்திருக்கும். இது இந்த 5-5 போர்ட்டலில் உங்களை விட்டு விலக போகுது. விநாயகரோட கார்ட்லையுமே நான் இந்த மெசேஜ் தான் சொன்னேன் இல்லையா? நீங்கள் இது நாள் வரைக்கும் செல்ஃப் கேருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. இந்த 5-5 போர்ட்டலில் இருந்து மற்றவங்களுக்காக வாழ்கிறத காட்டிலும் எனக்காக நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் செயலில் இறங்க ஆரம்பிப்பீங்க. மற்றவங்களோட உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் அமைதியை நீங்கள் இழந்த காலம் முடிவுக்கு வரப்போகுது. இப்போ நீங்கள் மற்றவங்களை விட உங்களை நேசிக்க ஆரம்பிப்பீங்க. செல்ஃப் லவ்னா என்ன, செல்ஃப் கேர்னா என்னங்கிறத இந்த 5-5 போர்ட்டலில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு அழகான மாற்றம் வரப்போகுதுன்னே சொல்லலாம். ஒரு கடினமான சூழ்நிலையில் இருந்து அமைதியான ஒரு இடத்துக்கு நீங்கள் நகர போகிறீங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள், தடைகள், இது எல்லாம் விலகி சந்தோஷமான அமைதியான ஒரு வாழ்க்கையை நோக்கி நீங்கள் நகர போகிறீங்க. இது வேலையில் ஏற்படக்கூடிய மாற்றமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உறவில் ஏற்படக்கூடிய மாற்றமாக இருக்கலாம், இன்னும் ஒரு சிலருக்கு உங்கள் மனநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றமாக கூட இருக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு தேவையில்லாத உங்களோட மனநிலை, அதாவது குணங்கள் கூட உங்களை விட்டு போகலாம். அதுக்கான ஸ்டெப்ஸை கூட நீங்கள் எடுத்து வைக்க போறீங்க. ஒரு மன அழுத்தமான சூழ்நிலையில இருந்து கிடைக்கக்கூடிய நிம்மதி உங்களுக்கு இந்த 5-5 போர்ட்டல்ல கிடைக்கும். புயலுக்கு பின்னாடி வரக்கூடிய அமைதி போல உங்க வாழ்க்கை மாறப்போகுதுங்கிறத தான் இந்த கார்டில் நான் பார்க்குறேன். பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு டிவைன் கைடன்ஸ் பார்க்கும்போது இப்போ உங்களை சுற்றி எல்லாமே ரொம்ப வேகமாக நகர ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த செய்தி, அப்படி இல்லைன்னா தகவல்கள், இது எல்லாம் உங்களை தேடி ரொம்ப ஃபாஸ்டாகவே வரப்போகுது. இனி
தாமதம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடையாது. எல்லாமே மின்னல் வேகத்தில் நடக்குங்கிறதுனால வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் கம்யூனிகேஷனை கிளியராக வச்சுக்கோங்க. பைல் 1 செலக்ட் பண்ணவங்களோட அவுட்கம் எனர்ஜி, அதாவது இந்த போர்ட்டலில் அவுட்கம் எனர்ஜி பார்க்கும்போது நமக்கு ரிலீஸ் கார்டு வந்திருக்கு. இது ஒரு அற்புதமான சைன்னே சொல்லலாம். பழைய சுமைகளை இறக்கி வச்சுட்டு ஒரு புதிய மனிதராக நீங்கள் மாற போறீங்க. ஒரு பழைய அத்தியாயம் முடிஞ்சு மிக சிறந்த ஒரு புதிய தொடக்கம் உங்களுக்காக காத்திருக்குங்கிற மெசேஜை தான் இந்த கார்டில் நான் பார்க்குறேன். சரி, பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த போர்ட்டலில் யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் ரொம்ப வேகமாக ஓடி வருதுன்னே சொல்லலாம். இந்த பைல் 1ஓட ரீடிங்கில் ஒரு சிகரமாக உங்களுக்கான போர்ட்டல் பிளஸ்ஸிங்ஸாக ஆர்ச்வேங்கிற கார்டு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான சைன்னே சொல்லலாம். பியூட்டிஃபுல்லான பிளஸ்ஸிங்ஸ்ன்னே சொல்லலாம். இந்த கார்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் ஏற்பட போகுதுங்கிறத உறுதி செய்யுது. இதுவரைக்கும் அதை தான் நானும் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். கார்டோட எனர்ஜி எவ்வளோ அழகாக கனெக்ட் ஆகி வந்திருக்குன்னு பாருங்க. இந்த கார்டு மூலமாக யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் புதிய கதவுகள் திறக்க போகுது. இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்த தடைகள் எல்லாமே மறைஞ்சு உங்கள் முன்னேற்றத்துக்கான ஒரு புதிய பாதை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் இப்போ உங்களை தேடி வரும். வாய்ப்பெல்லாம் எனக்கு வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்ட காலம் போய் உங்களுக்கான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டத்துக்கு இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. அடுத்து என்ன செய்யறதுங்கிற குழப்பத்தில் இருந்து இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டுறாங்க. அந்த பாதையில் நீங்கள் தைரியமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்கள் வெற்றியை நோக்கி உங்களை கூட்டிகிட்டு போகும். இது ஒரு சாதாரண மாற்றம் கிடையாதுங்க. இது உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஒரு பழைய நிலையில இருந்து ஒரு உன்னதமான நிலைக்கு நீங்கள் உயர போறீங்க. இந்த பாதை உங்களுக்காக திறந்தாச்சு. தயக்கம் இல்லாமல் நீங்கள் முன்னேறுங்க. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு சின்ன மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை நாம் பார்க்கலாம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை மே மாதம் 5ஆம் தேதி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யுங்க. இதுக்கு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. கோடு போடாத, அதாவது அன்ரூல்டு பேப்பரை எடுத்துக்கோங்க. ப்ளூ கலர் அப்படி இல்லைன்னா ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நீங்கள் எடுத்து வச்சிருக்க பேப்பரில் ஒரு பாதை, அதாவது ஆர்ச் மாதிரி வரைஞ்சு அதுக்குள்ள பாதை போகிற மாதிரி வரைஞ்சுக்கோங்க. அழகாக வரையணுன்னெல்லாம் அவசியம் இல்லைங்க. சும்மா உங்களுக்கு எப்படி தெரியுதோ அந்த மாதிரி ரஃப்பாக வரைஞ்சா கூட போதுமானது. அந்த பாதைக்கு வெளியில் பயம், கடன், மன அழுத்தம், இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து எதெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அந்த பாதைக்கு வெளியில 2 பக்கமும் எழுதுங்க. அதாவது ரோடு மாதிரி நீங்க போட போறீங்க, அதுக்கு மேல ஒரு ஆர்ச் மாதிரி வரைய போறீங்க. அந்த ரோடுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் உங்களை விட்டு எதெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. இப்போ அந்த பாதையில், அதாவது ரோடு மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வேலை, ஆரோக்கியம், பணவரவு, இல்லை ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ, உங்கள் மனசுக்கு என்ன வார்த்தை தோணுதோ அந்த வார்த்தையை அந்த பாதையில் எழுதிக்கோங்க. ஒரு வார்த்தை தான் எழுதணுங்கிற மாதிரி கிடையாது. உங்களுக்கு வேலையும் வேணும், ரிலேஷன்ஷிப்பும் வேணும்னா 2யுமே எழுதலாம். இதுக்கப்புறமா அந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க. அந்த பேப்பரை 3 முறை 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ அந்த பேப்பரை உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு நீங்கள் அந்த வளைவு பாதையை கடந்து உள்ளே போகிற மாதிரி, அதாவது நீங்கள் கற்பனையில் ஒரு பாதை வரைஞ்சிருக்கீங்க இல்லையா, அந்த பாதையை தாண்டி அந்த ஆர்ச்சுக்கு அந்த பக்கம் போகிற மாதிரி நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிட்டதா நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்கள்.
அதாவது அந்த பேப்பரில் அந்த பாதையில் எழுதியிருக்கீங்க இல்லையா, வேலை, ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி அது எல்லாமே அந்த பாதையை தாண்டி போகும்போது உங்ககிட்ட இருக்கிறதா நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. ஃபைனலாக அந்த பேப்பரில் மேலே, அதாவது பேப்பரை நாம் மடித்து வச்சுருக்கோம், அந்த மடித்ததுக்கு மேலே 555ன்னு எழுதிட்டு தேங்க்யூ அப்படி இல்லைன்னா நன்றின்னு சொல்லி எழுதி யூனிவர்ஸ்க்கு நன்றியை சொல்லுங்கள். இந்த 5-5 போர்ட்டல் நாளில் இந்த சின்ன பயிற்சியை நீங்கள் செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் திறக்க போகிற அந்த கதவு உங்களுக்கு பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தும்னே சொல்லலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போது பைல் 2வை செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன ரீடிங் வருது, இந்த 5-5 போர்ட்டலில் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். பைல் 2வை செலக்ட் பண்ணவங்க பைல் 2ன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. பைல் 2வை செலக்ட் பண்ணவங்களோட கரண்ட் எனர்ஜி இந்த போர்ட்டலில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப வேகத்தோடையும் உற்சாகத்தோடையும் இருப்பீங்க. எதையாவது சாதிக்கணுங்கிற துடிப்பும் ஒரு புதிய லட்சியத்தை நோக்கி ஓடக்கூடிய வேகமும் உங்ககிட்ட அதிகமாக இருக்குது. இப்பயே செஞ்சாகணுங்கிற ஆர்வமும் அதிகமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹிடன் பிளாக்கேஜ் என்னன்னு பார்க்கும்போது, உங்ககிட்ட நிறைய படைப்பாற்றல், அதாவது கிரியேட்டிவிட்டி இருக்குது. ஆனால் அதை முழுமையாக வெளிப்படுத்துறதுக்கு உங்கள் ஆழ் மனசில் ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்துறதுல உங்களுக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது. நீங்களே உங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன், உங்களால் எல்லாமே செய்ய முடியுங்கிறத நீங்கள் நம்பவே இல்லை. இந்த போர்ட்டலில் உங்களோட திறமைகளையும் தகுதியையும் நீங்கள் உணர போறீங்க. இந்த போர்ட்டல் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம், நியூ பிகினிங்கை கொடுக்க போகுது. இங்கே நமக்கு ட்ரீமர் கார்டு வந்திருக்கு. அதாவது நம்பிக்கையோட ஒரு புதிய பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போறீங்க. இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்த அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வரப்போறீங்க. ஏஞ்சல்ஸும் உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்கறதுக்கு ரெடியாகவே இருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் செய்ய தயங்கின ஒரு காரியத்தை பிரபஞ்சத்து மேலே, ஏஞ்சல்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு இந்த போர்ட்டல் நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்க போறீங்க. அதுக்கான எனர்ஜி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுது. உங்ககிட்ட இது வரைக்கும் இது இல்லை அது இல்லைங்கிற உணர்வு நிறையவே இருந்திருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என்கிட்ட பணம் இல்லை, பணம் வரவே மாட்டேங்குது, நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு பணம் வரமாட்டேங்குது, எந்த ஒரு உறவும் எனக்கு நிலையாக கிடையாது, நான் எவ்வளவோ அன்பையும் பாசத்தையும் கொடுத்தாலும் அந்த உறவு எனக்கு நிலைக்க மாட்டேங்குது, நான் தனிமையாக தான் இருக்கேன், எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. இந்த மாதிரியான எண்ணங்களில் ஏதோ ஒன்று உங்களுக்கு இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா இது எல்லாமே கூட இருந்திருக்கும். இந்த எண்ணங்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்க ஆரம்பிக்கும். யாரும் எனக்கு உதவி செய்ய தேவையில்லை அப்படிங்கிற உறுதிக்கு நீங்களே வருவீங்க. அதே சமயம் உங்களுக்கு தேவையான உதவியும் உங்களை தேடி வரும்னே சொல்லலாம். உங்கள் பொறுமைக்கான பலன் இப்போ இந்த போர்ட்டலில் கிடைக்க போகுது. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக காத்திருந்துருக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்திருப்பீங்க. அதுக்கான அறுவடை இப்போ ஆரம்பிக்க போகுது. உங்கள் முதலீடுகள், அது மட்டும் இல்லாமல் முயற்சிகள் உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு நேரம்னே சொல்லலாம். உங்கள் உள்ளுணர்வு சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் கவனிக்கிறதே இல்லை. ரீசண்டாக நம்ம சேனலில் அடிக்கடி வரக்கூடிய மெசேஜ் இதுதான். உங்கள் உள்ளுணர்வை நீங்கள் நம்புங்க. ஒரு புதிய உணர்ச்சிகரமான செய்தி, அதாவது ரிலேஷன்ஷிப்பில் உங்களை தேடி ஏதோ ஒரு மெசேஜ் வரலாம். அப்படி இல்லைன்னா புதிய உறவாக கூட இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு நியூ பிகினிங் இந்த போர்ட்டல் உங்களுக்கு கொடுக்க போகுது. உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கு ஆரம்பிங்க. உங்கள் உணர்வுகள் உங்களுக்கு சரியான பாதையை காமிக்கும். அதாவது உங்கள் உள்ளுணர்வை நீங்கள் நம்பினாலே போதும். ஃபைனலாக நமக்கு ரொம்ப பாசிட்டிவான கார்டு வந்திருக்கு, சன் கார்டு வந்திருக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும்னு சொல்லுங்க. இது வெற்றியை விட மேலானதுன்னே சொல்லலாம்.
மிகப்பெரிய சந்தோஷம், ஒரு தெளிவு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் உங்களுக்கான சக்ஸஸ், இது எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. இருண்ட காலம் முடிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமான சூரிய ஒளி வீசப்போகுது. நீங்கள் எதை தொட்டாலும் அது பொன்னாக போகுது. அந்த மெசேஜை தான் பார்க்குறேன். சரி, இப்போது பைல் 2வை செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த போர்ட்டல் கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். வாவ், இங்கேயுமே சன் கார்டு வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதா? நான் கார்டை ஷஃபில் பண்ணி உங்கள் முன்னாடி தான் எடுத்தேன். இந்த போர்ட்டலுக்கான பிளஸ்ஸிங்ஸும் நமக்கு சன் கார்டு தான் வந்திருக்கு. பைல் 2வை செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான சந்தோஷம், நிம்மதி, வெற்றி இது எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் இருந்த இருட்டு நீங்க போகுது. வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் முழுமையான மகிழ்ச்சி கிடைக்க போகுது. நீங்கள் நீண்ட நாட்களாக தேடிக்கிட்டு இருந்த அந்த மன நிம்மதியும் சந்தோஷமும் இப்போ உங்கள் கையில் வரப்போகுது. உங்கள் குடும்பத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி பொங்க போகுது. அடுத்ததா அபரிமிதமான அதிர்ஷ்டம். நான் டைட்டில்லையே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது இந்த வீடியோவை மே 5க்கு முன்னாடி பார்க்குறவங்க அதிர்ஷ்டசாலிகள்னு. அந்த அதிர்ஷ்டத்தையும் இந்த கார்டில் நான் பார்க்குறேன். இந்த 5-5 போர்ட்டல் உங்களுக்கு மகா அதிர்ஷ்டத்தை, இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா பேர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே தானாக கைகூடும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்கள் உழைப்புக்கும் திறமைக்கும் உரிய மரியாதை மற்றும் சமுதாயத்தில் உங்களுக்கான ஒரு இடம், அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக பிரகாசிக்க போறீங்கிற மெசேஜை இந்த கார்டில் நான் பார்க்குறேன். சிம்பிளாக சொல்லணும்னா சூரியனை போல உங்கள் வாழ்க்கையும் இனிமே பிரகாசிக்க போகுது. இந்த அபரிமிதமான ஆற்றலை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க. சரி, பைல் 2வை செலக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு சிம்பிளான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக், அதாவது 5-5 போர்ட்டலில் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் என்னன்னு இப்போ நான் சொல்கிறேன். நமக்கு சன் ஆற்றல் 2 தடவை வந்திருக்கிறனால சிம்பிளாக சன் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 5-5 போர்ட்டல் காலையில், அதாவது முடிஞ்ச அளவுக்கு 5 மணியில் இருந்து காலையில் 7 மணிக்குள்ள சூரிய உதயம் ஆகக்கூடிய சமயத்தில் சூரியனை பார்த்த மாதிரி ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி, அதாவது கிழக்கு நோக்கி நீங்கள் உட்கார்ந்துக்கோங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா வீட்டுக்கு வெளியில் பால்கனிலையோ மொட்டை மாடியிலிருந்து கூட இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை செய்யலாம். அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறவங்க மட்டும் உங்கள் வீட்டுக்குள்ளே ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் கண்ணை மூடி அமைதியாக டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. என்னுடைய வாழ்வில் ஒளி பெருகுகிறது, நான் வெற்றியாளனாக மாறுகிறேன் அப்படின்னு சொல்லி 5 டைம்ஸ் நீங்கள் மனப்பூர்வமாக உணர்ந்து சொல்லுங்க. இந்த மாதிரி 5 முறை சொல்லும்போது இந்த 5-5 போர்ட்டலோட எனர்ஜியும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். 5 முறை சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி அமைதியாக உட்கார்ந்துருங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு எப்பயும் போல உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம். இந்த சிம்பிளான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை 5-5 போர்ட்டல் அன்னைக்கு நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும், இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா வெளிச்சத்தை ஈர்க்கிறதுக்கு உதவும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போது பைல் 3யை செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன ரீடிங் வருதுன்னு நாம் பார்க்கலாம். பைல் 3யை செலக்ட் பண்ணவங்க பைல் 3ன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. பைல் 3யை செலக்ட் பண்ணவங்களுக்கு கரண்ட் எனர்ஜி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான சூழல் வரப்போகுது. குடும்பத்தில் அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஒரு சிறிய வெற்றி, அப்படி இல்லைன்னா கொண்டாட்டத்துக்கான சூழல் உங்களை சுற்றி ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் நியூ பிகினிங்ஸும் ஏற்படும்.
அதே மாதிரி பைல் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு பிளாக்கேஜ் என்னன்னு பார்க்கும்போது உங்கள் ஆழ் மனசில் ஒரு பெரிய குழப்பம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முன்னாடி நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் என்னால் எதையுமே சரியாக பயன்படுத்திக்க முடியலங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றதுலையே ஒரு தெளிவு இல்லாமல் இருப்பீங்க. தேவையில்லாமல் பகல் கனவுல ஒரு சிலர் சிக்கி இருக்கலாம். இதுதான் உங்களை ஒரு முடிவு எடுக்க விடாமல் தடுக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த 5-5 போர்ட்டல் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க போகுது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதிகப்படியான பொறுப்புகளை இந்த போர்ட்டல் உங்களுக்கு உணர்த்த போகுது. மற்றவங்க என்ன நினச்சிக்குவாங்களோன்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் நீங்களே நிறைய பொறுப்புகளை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சில இடங்களில் நோ சொல்கிறதுக்கு பழகுங்கிற மெசேஜையும் இங்கே நான் பார்க்குறேன். நீங்கள் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அந்த பாதையை நோக்கி நீங்கள் போங்க. தேவையில்லாத வேலைகளை மற்றவங்களுக்காக செய்ய வேண்டாம். உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும். தேவையில்லாத பொறுப்புகளில் இருந்து வேலைகளில் இருந்து வெளியில் வாங்கங்கிற மெசேஜை இங்கே நான் பார்க்குறேன். ஒருவேளை நீங்கள் புதிய தொழில் அப்படி இல்லைன்னா ஒரு பொருளாதார திட்டத்தை தொடங்கணும்னு சொல்லி யோசிச்சு அதில் நிறைய தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு வந்திருந்ததுன்னா அந்த தடைகளும் தாமதங்களும் இந்த போர்ட்டல் இருக்கக்கூடிய டைமில் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு விஷயம் தொடக்க நிலையிலே இருக்குன்னா அந்த தேக்க நிலை முடிவுக்கு வரும். சிம்பிளா சொல்லணும்னா வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு முன்னேற்றம் படிப்படியா ஆரம்பமாகும். உங்களுக்கான அதிர்ஷ்டம் ஏற்படும். கெரியர் வைஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள்லையுமே ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா உங்க பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜ் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. உங்க கடந்த காலத்துல இருந்த ஒரு நபர் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் திரும்பியும் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. நீங்க பழைய இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அங்க ட்ரை பண்றீங்க ஜாபுக்குன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா உங்க பார்ட்னரோட ரீயூனியனுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. உங்க பாஸ்ட் லைஃப்ல இருந்த ஒரு நபர் திரும்பியும் உங்க வாழ்க்கையில வரப்போறாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு அப்புறமா ஒரு பழைய நினைவு மகிழ்ச்சியான விஷயமா உங்க வாழ்க்கையில திரும்பியும் மலர ஆரம்பிக்கும். இது ஒரு சோல்மேட் ஆற்றலாகவும் இருக்கலாம். இந்த போர்ட்டல் இருக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கான டிவைன் கைடன்ஸே பார்த்தீங்கன்னா உங்க உள்ளுணர்வை நம்புங்க. ரீசண்டாக நம்ம சேனலில் நிறைய இந்த மெசேஜ் பார்க்குறேன். உங்கள் இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணுங்க, உங்கள் உள்ளுணர்வு சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லி நானும் விதவிதமாக ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் இன்னும் நம்ம வியூவர்ஸ் யாரும் அதை கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மெசேஜ் ஒவ்வொரு நாளுமே அந்த நாளுக்குரிய பலன் வீடியோலையும் வந்துட்டுருக்கு. இன்றைக்குமே நமக்கு இந்த மெசேஜ் 2 தடவை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உங்கள் உள்ளுணர்வு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது. நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்யூஷனை தேடி போகிறீங்க, ஆனால் உங்களுக்குள்ளேயே சொல்யூஷன் இருக்குங்கிறத மறக்காதீங்க. உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை யூனிவர்ஸ் உங்களுக்குள்ளேயே கொடுக்குறாங்க. அதை நீங்கள் கவனிக்க தவறுறீங்க. அதனால தான் திரும்பியும் மெசேஜை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சிலருக்கு கனவுகள் மூலமாக கூட உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்க மனசுல இருக்கக்கூடிய பழைய காயம் அப்படி இல்லைன்னா வருத்தம் இப்ப குணமடைய போகுதுங்கிறத நான் பார்க்கறேன். ஒரு சோகமான விஷயத்தை தாண்டி நீங்க வரப்போறீங்க. இப்போ உங்க இதயத்தை ஆறுதல் படுத்தக்கூடிய நேரம் இது. ஒரு பெரிய மனபாரத்துல இருந்து நீங்க விடுபட்டு வெளியில வரப்போறீங்கிற மெசேஜை இங்க நான் பார்க்கறேன். அதுக்கான சொல்யூஷனை தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அதை தான் கவனிக்காம இருக்கீங்க. சரி, பைல் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த போர்ட்டல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். கார்டோட எனர்ஜி எவ்வளோ அழகா கனெக்ட் ஆகி வந்திருக்கு பாருங்க. இப்பதான் நான் உங்களுக்கு சொன்னேன், உங்க மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு உங்களுக்கே தெரியும். உள்ளுணர்வு மூலமா யூனிவர்ஸ் உங்களுக்கு வெளிப்படுத்துறாங்க. அதே மாதிரி உங்கள் கனவுகள் மூலமாக கூட உங்களுக்கான தீர்வு கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன்.
அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இங்கே நமக்கு பிளெஸ்ஸிங்ஸாக வந்திருக்கக்கூடிய கார்டு வீப்பிங் வில்லோ. அதாவது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சோகங்களும் வருத்தங்களும் நீங்கும். அந்த பாதையில் தான் இப்போ நீங்கள் பயணிக்க போறீங்க. அதுக்கான சொல்யூஷன் உங்கள் மனசுக்கு தெரியும். இன்னும் சரியா சொல்லணும்னா உங்க குடும்பத்துல இருந்த வருத்தம், சோகம் இது எல்லாமே உங்களை விட்டு நீங்க போகுது. அதுல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுது. இந்த கார்டில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் வருத்தங்கள் தீரக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இருந்த விரிசல்கள் தீரக்கூடிய நேரம் இதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலர் பழைய கசப்பான சம்பவங்களை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் முன்னேற போறீங்கிறதையும் இந்த கார்டில் நான் பார்க்குறேன். இங்கே ஆன்சிஸ்டர்ஸோட பிளஸ்ஸிங்ஸையும் நான் பார்க்குறேன். அதாவது இந்த போர்ட்டல் பிளஸ்ஸிங்ஸ் மூலமாக உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கான ஆசிர்வாதங்களை கொடுக்குறாங்க. இந்த போர்ட்டல் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரப்போகுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தங்கள் தற்காலிகமானதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அந்த மேகங்கள் எல்லாம் கலைஞ்சு உங்க வாழ்க்கையில திரும்பியும் அமைதி நிலவ போகுது. உங்க வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு இந்த 5-5 போர்ட்டல் உங்களுக்கு பெரும் துணையா இருக்கும்னே சொல்லலாம். பைல் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் என்னன்னு இப்ப நான் சொல்றேன். இந்த 5-5 போர்ட்டல்ல, அதாவது மே மாசம் 5ஆம் தேதி நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி அமைதியான ஒரு இடத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துக்கோங்க. உங்க கையே, அதாவது வலது கை ரைட் ஹேண்ட் எடுத்து உங்க ஹார்ட்ல நீங்க வச்சுக்கோங்க. முதல்ல டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. 3 முறை இந்த மாதிரி உங்க மூச்சை ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இப்போ என் மனதில் இருக்கும் வருத்தங்கள் அனைத்தையும் நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 5 டைம்ஸ் சொல்லுங்க. இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான பழைய மெமரிஸை நினைச்சு பார்த்து பிரபஞ்சத்துக்கு நன்றியை சொல்லுங்க. இந்த சிம்பிளான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை நீங்க செய்யும் போது உங்க மனசுல இருக்கக்கூடிய பழைய வலிகள் எல்லாமே நீங்கும். உங்களுக்கான புதிய பாதை திறக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ரிசல்ட் என்னங்கிறத சொல்லுங்க. இன்னைக்கு நாம மொத்தமா 3 பைல் ரீடிங் பார்த்திருக்கோம். எந்த பைல் ரீடிங் உங்களுக்கு பொருத்தமா இருந்துச்சு, அதுல சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையோட ஒத்து போச்சுங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த 5-5 போர்ட்டல் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் அபரிமிதமான அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வர போகுதுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.